இந்தியாவைச் சேர்ந்த மிசா பாரதி என்ற பெண் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒருமுறை ஒரு கருத்தரங்கில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றாள். இவளது தகப்பனார் தனது மகள் கருத்தரங்களில் பெரிய சொற்பொழிவாற்றினாள் என்று மாயையான ஒரு புகைப்படத்தோடு வலைபலங்களில் பரப்பினார். அந்த செய்தி பல்கலைக்கழகத்திற்கு சென்றது. அவர்கள் உடனடியாக மறுப்பு தெரிவித்து, மிசா பாரதி எந்த சொற்பொழிவும் ஆற்றவில்லை, சாதாரண நபராகத்தான் பங்கு பெற்றாள் என்று அறிவித்தனர். இது அந்த பெண்ணுக்கு மிகுந்த வெட்கத்தை ஏற்படுத்திவிட்டது. இன்று நாமும் அநேக தவறுகளை செய்துவிட்டு யாருக்கும் தெரியாது என்று நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு நாம் மறைக்க முடியாது. சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாகவும் வெளியரங்கமாகவும் இருக்கிறது. எனவே நம் வாயின் வார்த்தைகளால் இறைவனை வேதனைப்படுத்தாமல் நமது வாழ்க்கையின் மூலம் அவரது சாயலை வெளிப்படுத்தவர்களாக வாழ்ந்து காட்டுவோம். செப்பனியா 3:5 கர்த்தர் நீதியுள்ளவர். செப்பனியா chapter 3 verse 5. The Lord is righteous. One song. நீதிமான் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பே. இயேசு ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பே. ஆகாய மண்டல விண்ணீனா முடிவில்லா காலம் ஒளிவீசுவே. நீதிமான் நான் நீதிமான், நான் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான் நீதிமான், நான் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பே. இயேசு ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பே. ஆகாய மண்டல விண்ணீனா முடிவில்லா காலம் ஒளிவீசுவே. நீதிமான் நான் நீதிமான், நான் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான் நீதிமான், நான் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நானும் கர்த்தாவே உம்முடைய சாயலில் நான் வாழ்ந்து என் வாயின் வார்த்தைகளால் மற்றவர்களை உம்மை துன்பப்படுத்தாதபடிக்கு வாழ்ந்து காட்ட கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறேன் பரிசுத்த பிதாவே.